வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அரசியல் அனுபவத்திலேருந்து நான் ஒன்று சொல்கிறேன். நம்முடைய அரசியல் கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மான ரோஷத்தோடையே நீங்கள் திமுகலேருந்து வெளியேறிடணும். அட்லீஸ்ட்டு உங்களுக்கு சீட்டு குறைவாக கிடைக்கலாம். ஏற்கனவே திருச்சி வேலுமணி சொல்கிற மாதிரி அந்த திருச்சி வேலுமணி தானே அவர் சொல்கிற மாதிரி காங்கிரஸ்காரர் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் வெற்றியில் உங்களுக்கு குறைவு இருக்கலாம், குறைவான தொகுதிகளில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் உங்களுடைய சொந்த பலம் நிரூபிக்கப்படும். சீமானுக்கு இருக்கிற ஒரு அண்ணன் சீமான், அவரை நான் குறைச்சி மதிப்பிடலை. அண்ணன் சீமானுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குமா அவர் கட்சி ஆரம்பிச்சு, இல்லை ஒரு 15 வருஷம் வச்சுக்கோங்க. இந்த 10-15 வருஷத்துக்குள்ளே சீமானுக்கு இருக்கிற ரோஷம் கூட உங்களுக்கு இல்லையே. நீங்கள் நூற்றாண்டு கண்ட கட்சி இன்னமும் திமுகட்ட போய் நீங்கள் இன்னும் குழு அமைக்கலைன்னா அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க குழு அமைச்சா என்ன, அமைக்கட்டு என்ன, நீங்கள் அமைக்கலை, வெளியே போங்க சொல்லணும். உனக்கென்னப்பா நீ சொல்லிடுவ, ஓட்டு வாங்குற எங்களுக்குலாம் களத்தில் நிற்கிற எங்களுக்கு தான் தெரியும் நீ நினைக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு தேர்தலை அவர்கள் கைகழுகி பாருங்கள், அவர்களுக்கு தன்னாப்பில் புரியும். ஏன்னா அத்தனையும் வீக்கு, உள்கட்சி குழப்பம். அண்ணனை பகைச்சிக்கிட்டார். இப்போ இருக்கிற முதல்வர் அண்ணனை பகைச்சி தென்பகுதியில் பூரா வேஸ்ட்டு. தென்பகுதியில் மிக மிக பலவீனம். தங்கச்சி அனுப்பும்போதே மாப்பிள்ளை அங்கே போயிடுறாரு இந்த தொகுதிக்கு. ஸோ தென்பகுதி அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை. அடுத்து பாமக இது வரைக்கும் பாமகவோட இது இல்லாமல் ஜெயிச்சதாக நினச்சிட்டு இருக்கிறாங்க, சப்போர்ட் இல்லாமல். இப்போ அவங்களுக்கு தேவை எப்படியாவது உதயநிதியை எப்படியாவது முதலமைச்சராக நினைக்கிறாரு. அதுக்கே பெரிய எதிர்ப்பு இருக்குது கட்சிக்குள்ள. இப்படி பல குழப்படிகளில் வீக்னஸில் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் பூரா ஊழல் லிஸ்ட்டில் இருக்காங்க. பூரானா எல்லா அமைச்சரையும் சொல்லலை. ஊழல் குற்றச்சாட்டு, சொத்துக்கு அதிகமாக மன்னிக்கணும், வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு, அத்தனை வழக்குகளையும் அவங்க உள்ளே இருக்காங்க, உள்ளே போகிறாங்க. நீதிமன்றங்களில் வழக்குகள் பெண்டிங். ஏன் கனிமொழிக்கே திரும்ப ஆரம்பிச்சிடும். இத்தனை வீக்னஸோட பலவீனங்களோடு இருக்கிற ஒரு திமுகவை நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? விஜய் மாதிரி குறைஞ்ச பலம் கொண்டவங்க கொண்டு வாங்க. நீங்கள் பெரிய பலம் வாய்ந்தவங்க, நீண்ட கால கட்சி, உழைக்கிறதுக்கு ஆள்கள் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் நீங்களே ஒருத்தர் காலை வர்றதுனால தான் திமுகட்டெல்லாம் போய் கெஞ்ச வேண்டியிருக்கு. அதனால் இதே மான ரோஷத்தோடு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதை மற்றவங்க வேறு மாதிரி விமர்சனம் பண்ணலாம். ஆனால் உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்க, காங்கிரஸில் மானம் உள்ளவங்க, ரோஷம் உள்ளவங்க இந்த முறை வெளியே ஜெயிச்சு காட்டணும். அது வேறு எதாவது நோக்கம் இல்லை எனக்கு. அது வேறு தப்பாக எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.